இந்த இடத்துல வந்து ஐயாவை பார்த்த உடனே என்ன ஒரு தீபம் ஏற்றணும், இல்லை ஒரு வத்தியாவது ஏற்றணும், எதுவுமே தோணலை. அவருக்கு எப்படி எதுவும் தோணலையே, எனக்கு அது வேறு எதுவும் தோணவே இல்லை. கரெக்டு தானே? எதை எதிர்பார்ப்பார் அவரு? இல்லை, எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை, கொடுக்கணும்னு தோணலை. கரெக்டு தானே? சில பேர்லாம் கேட்டு வாங்கிப்பாங்க, உள்ள நுழைஞ்சோடனே கேட்டு வாங்கிப்பாங்க. நிறைய இடத்துல நான் அடையாளப்படுத்திருக்கேன். நுழைஞ்சோன்னு நான் உள்ள நுழைஞ்சோன்னு நவக்கிரகம் இருக்கும், அங்கே தீபம் ஏற்றுவோம், ஏதாவது பண்ணிட்டு தான் உள்ளே நுழையணும். இங்கே எதுவுமே கேட்கல ஐயா, ஏன்னா அவருக்கு எதுவும் தேவையில்லை. சரிதானே? இப்போ நான் பதிவு பண்ணனே ஐயாவுக்கு எதுவுமே வேண்டாம், அதனால் நானும் எதுவும் கொண்டு வரலன்னு சொன்னேனே. ஐயா எதுவும் கேட்க மாட்டார். அவருக்காக சில இடத்துல போனால் வந்து மகான்கள் சித்தர்கள் அவங்களே தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இவரும் கேட்கல, நானும் கொண்டு வரல, கொடுக்கல அப்படின்னு சொன்னேனே. இது ஒரு தவறான ஒரு செய்தி இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிருக்கேன். சில நாட்களுக்கு அப்புறம் எடிட்டிங் போது எனக்கு தெரியுது, உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தா வந்து சில அங்கே நாயெலாம் இருக்கும், அந்த பைரவர்கள் நாய்க்கெலாம் வந்து பிஸ்கெட்டை முதல்ல வாங்கி போட்டுட்டு தான் உள்ளேயே நான் நுழைஞ்சிருப்பேன். அப்போ தான் அனுமதியே எனக்கு கிடச்சிருக்கும். சாப்பிடுமா? என்ன அவர் வந்து இந்த ரூபத்தை வந்து வாங்கிட்டாரு, அப்புறம் தானே உள்ளே விட்டுருக்காரு. எப்போவோ எடுக்கப்பட்ட வீடியோவை இந்த நாளில் நான் எடிட் பண்ணணும், இந்த நாளில் இது வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வெளிவரணுன்றது சித்தர்களுடைய சித்தம். வாய்ப்பு கிடைச்சாக்க கண்டிப்பாக போலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் இங்கே வந்து ஐயாவுடைய ஜீவ சமாதி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஐயாவுடைய பூர்ண அனுகிரகத்தை பெறலாம். இந்த பூண்டி மகான் ஐயா இடத்துல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். இவருடைய சுயசரித்திரத்தை பற்றி இங்கே இருக்கிற ரொம்ப நாளாக இதை பராமரித்துட்டு வர ஒரு ஐயா வந்து ஐயா பற்றின முழு வீடியோ லிங்க் கீழே இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். நற்றுணையாவது நமசிவாயமே, அருணை ஞானி.